போன வாரத்திலிருந்து நம்முடைய மனதை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை குறித்து பேசி வருகிறோம். நம்முடைய மனதை எவ்வாறு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணுறது என்பதை குறித்து பேசி வருகிறோம். ஏற்கனவே ஒரு விதமாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த விதம், நாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட விதம், நான் வாழ்ந்த கலாச்சாரங்கள், நாம் பழகின சூழ்நிலை, இதன் விளைவாக ஒரு பாதை நம்முடைய மனதில் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாதையை அழித்து ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, தேவனை குறித்து, சபையை குறித்து தேவன் என்ன எண்ணம் வைத்திருக்கிறாரோ அந்த எண்ணத்தை கொண்டு நம்முடைய எண்ணத்தை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணணும். மறுபடியும் மனதை புதுப்பிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மனம் புதுப்பிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் மறுரூபங்களும் சாத்தியமாக இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும், என் மனம் மறுரூபமாக வேண்டும் என்பதை மக்கள் மறந்து விட்டாங்க. மைண்ட் ரினியூவிங் என்பதையே மக்கள் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு மைண்ட் ரினியூவிங் இல்லை, அவங்க நினைக்கிறாங்க மைண்டை ரிமூவ் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. மைண்டு புதுப்பிக்கிறதுக்கு அதுக்கு மைண்டையே தூக்கிடலாம், மனதே இருக்கக்கூடாது, மனம் புதுப்பிக்கப்படுதே இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பை காத்து கொண்டு பரலோகம் போகணும். வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்படுகிறோம், எப்படியாவது ரட்சிப்பை காத்து கொள்ளணும், செத்து பரலோகம் போகணும். இவ்வளோ தான் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது என்றால், நான் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாவது பரலோகம் போகணும், சீக்கிரமாக பரலோகம் போகணும் அப்படி நினச்சிங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுங்க. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது பரலோகம் போகணும், சீக்கிரமாக பரலோகம் போகணும்னு சொன்னீங்கன்னா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் மூக்கை பிடிச்சி தான் கொடுப்பேன். பொதுவாக மூக்கில் தண்ணி ஏறாத அளவுக்கு தான் பார்ப்பேன். கூட 5 நிமிஷம் வச்சுட்டா முடிஞ்சு. உங்களோட ஆசை அவ்வளோதான். நான் எப்படியாச்சும் ரட்சிப்பு காத்துக்கொள்ளணும், பரலோகம் போகணும்னா எழுதி கொடுத்துட்டு இறங்குங்க. இந்த பூமியில் வாழணும், வாழ்வதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் நம்மளோட மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். மனது எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனோட ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், அனுகூலங்கள், ஒத்தாசைகள்லாம் வெளியே புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். போன வாரம் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வல்லமை மனதிலிருந்து வரவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வல்லமை, ஆற்றல் மனதிலிருந்து வரலை, மனதின் மூலமாக வருகிறது. வல்லமை, ஆற்றல், அபிஷேகம், சத்துவம் எல்லாம் மனது ஆர்ஜின் கிடையாது, மனது ஆதாரம் கிடையாது, ஆவி ஆதாரம். ஆவி தேவனோடு இணைந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவம், ஆற்றல் எல்லாம் ஆவியோடு இணைந்திருக்கிறது. இந்த ஆவியோடு எந்த அளவுக்கு மனது இணைந்திருக்கிறதோ, ஆவியின் எண்ணங்களும் மனதின் எண்ணங்களும் எந்த அளவுக்கு இணைந்து போகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வெளி வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். உங்களுடைய மனது ஏற்கனவே உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, எதை பார்க்கிறீர்களோ, எந்த கலாச்சாரத்தில் வாழ்கிறீர்களோ அந்த பாதையிலேயே போய்கொண்டிருந்தது என்றால் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க, செத்தா மோட்சம் போவோம். ஆனால் பூமி வாழ்க்கை என்பது நிறைவானதாக, சம்பூர்ணமானதாக இருக்காது. எந்த அளவுக்கு மனம் புதுப்பிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் மாற்றம் என்பது மனதின் மாற்றத்தோடு இணைந்திருக்கிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையின் மறுரூபம் என்பது மனதின் மறுரூபத்தோடு இணைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் பலிக்க வேண்டும், தேவன் சொன்ன வார்த்தைகள்லாம் மாம்சமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அது எதை சார்ந்திருக்கிறது என்றால், உங்கள் மனது எந்த அளவுக்கு வார்த்தையோடு வாக்கு தத்தத்தோடு இணைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வார்த்தை மாம்சமாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சுகம் தென்படலை, செழிப்பு தென்படலை, வெற்றி தென்படலை, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் தேவன் அதுக்கு காரணர் கிடையாது. தேவன் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரான் இருக்கு. தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் ரொம்ப தீவிரம் காமிக்கிறார். என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன்கிறார். வார்த்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வாஞ்சை காமிக்கிறார். ஆனால் எதன் மூலமாக வெளியே வருகிறது என்றால் மனதின் மூலமாக வருகிறது. என் மனது, என் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய மனது எண்ணங்களால் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் மனது உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகளால்
அப்படி நிறைஞ்சிருக்குது என்றால் ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனால் உலக மனிதனுக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இருப்போம். மனது முக்கியமான காரியங்க. மனது, எண்ணங்கள், சிந்தைகள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம எப்படி சிந்திக்கிறோம், என்ன எண்ணுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ரோமர் 12:1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாகவும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். 3 முக்கியமான வார்த்தைகளை 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். 11 அதிகாரம் நம்முடைய ஆவியில் என்ன நடந்தது, மீட்பில் என்ன நடந்தது, மறுபிறப்பில் என்ன நடந்தது என்பதை 11 அதிகாரம் டீட்டெயிலாக பேசுகிறார். ஆவிக்குள்ள, புது பிறப்பில், உள்ளான மனிதனுக்குள்ள என்ன நடந்தது என்பதை ஃபுல்லாக விவரித்து பேசுகிறார். விவரித்து பேசிட்டு இப்படி இருக்க ஒரு ஆவியில் இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்க உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கணும், சரீர செயல்பாடுகள் இருக்கணும்னு சொல்கிறார். சரீரத்தினுடைய செயல்பாடுகள் மனதின் எண்ணத்தின் மூலமாக தான் சரீரத்தின் செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு சரீரத்தின் செயல்பாடு என்பது நேரடியாக சரீரத்துக்கு வருவது கிடையாது. சர்ச்சுக்கு 8:45 வரலாம்னு நினச்சிங்கன்னா 8:45 வரலாம், 6:45 வரலாம்னு நினச்சிங்கன்னா 6:45 வரலாம், 6 மணிக்கு வரலாம்னு நினச்சிங்கன்னா 6 மணிக்கு வரலாம். உங்களுடைய மனதின் எண்ணங்கள் தான் உங்கள் சரீரத்தின் செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக சரீரங்களை ஒப்புக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து எதை பேசுகிறாரோ மனதை குறித்து பேசுகிறார். ஆவியை பற்றி பேசுகிறாரா? 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் ஆவியை பற்றி பேசினாரா? ஆவி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆவியினுடைய காரியங்கள்லாம் தேவன் தன்னுடைய சத்துவத்தின் அடிப்படையில் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய மனதில் மாற்றம் ஏற்படும் பொழுது நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும். இதில் 3 காரியம் சொல்றார். வேஷம் தெரியக்கூடாது, பகுத்தறியணும், மறுரூபமாகணுங்கிறார். அப்படிதான் சொல்றாரு. வேஷம் போடக்கூடாதுங்கிறார். வேஷம் போட உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடனா உலக மனிதனை போல வாழாதீங்கிறார். உலகத்தில் மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல வாழாதீங்கன்னா அவன் போடுற ட்ரெஸ் நீ போடாத அப்படி சொல்லலை. அவன் கோட்டு சூட்டு போட்டான்னா நீ கோட்டு சூட்டு போடாத, அவன் பட்டு புடவை கட்டினானா நீ பட்டு புடவை கட்டாத, அவன் கலராக கட்டுறானா நீ கலர் கட்டாத. அவன் ஒரு இப்போ 2019 ஒரு ஃபேஷன் வந்திருக்குன்னா அவன் உலகத்தில் எல்லாரும் அந்த ஃபேஷனில் போகிறாங்கன்னா நீ அந்த ஃபேஷனில் போகாத, அது உலகத்துக்கு ஒத்த வேஷம். இது சரீரத்தை பற்றி பேசல. 2ஆவது வசனத்தில் 2ஆவது வசனத்தை எதை குறித்து பேசுகிறார்? மனதை குறித்து பேசுகிறார். அதான் போன வாரமே சொன்னீங்க, நல்லா முடி வெட்டியிருக்கலாம். வெளியே போகும்போது மேக்கப் போடாமல் உங்களை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவங்கன்னு உங்களை பார்த்து சொல்லிடலாம். எந்த மேக்கப்பும் போடலை, என்ன வலிஞ்சிருக்கு, பார்க்கவே பரிதாபமான ஒரு முக சாயல். அதை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போவாங்க இருக்க அப்படின்னு வெந்த கோசக்காரங்க இருக்கன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம ஊரில் கரெக்டாக பேர் வச்சுருக்கான். நம்ம ஊருக்காரன் பெந்த கோசக்காரன் சொல்ல மாட்டான், வெந்த கோசை சர்ச்சுக்கு தான் போகிறேம்மா. அது நம்ம மக்கள் தான் சொல்லுவாங்க, வெளியே கொஞ்சம் சொல்ல மாட்டான், வெந்த கோசை சர்ச்சுக்கு தான் நான் போகிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு வெந்த கோசை ஆள் மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை என்பது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அவனும் தரித்திரத்தில் வாழ்வான், நீங்களும் தரித்திரத்தை வாழ்வீர்கள். அவனும் வியாதியில் இருப்பான், நாமும் வியாதியில் இருப்போம். நாம் வியாதியிலிருந்து விடுதலை ஆகாமல் இருப்பது என்பது அது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் கிடையாது. நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வேதம் சொல்லுகிறார் இல்லையா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாங்கிற வார்த்தை அந்த மூல பாஷையில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாகிறார். அதை பகுத்தறியத்தக்கதாங்கிற வார்த்தை அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சுகத்தை நாம் அனுபவிக்கணும், வெற்றியை நாம் அனுபவிக்கணும், நல்வாழ்வை நாம் அனுபவிக்கணும். எப்போ அனுபவிக்க முடியும்? மனம் புதிதாகிறதுனாலே அந்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். மனது மாறல, உள்ள இருக்கிற ஆவிக்கு ஏற்றவாறு என் மனது மாறவில்லை என்றால் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது.
என் ஆவியிலே சுகம் இருக்கிறது, என் ஆவியிலே ஜீவன் இருக்கிறது, என் ஆவியிலே தீர்க்காயுசு இருக்கிறது, என் ஆவியிலே ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதங்களும் என் ஆவிக்குள் இருக்கிறது, என் ஆவியில சாபம் இல்லை, என் ஆவியில தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அத்தனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆவியில எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில வரல. ஏன் வரல என்றால், இந்த உள்ள இருக்கிற ஆவியின் சிந்தையும் மனதின் சிந்தையும் ஒன்னா வரல. காலைல ஒரு தம்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் சர்ச்சுக்கு போறேன், அங்கே வார வாரம் சாபம் உடைக்கிற கூட்டம் நடத்துறாங்க, கட்ட இருக்கிற கூட்டம் நடத்துறாங்க. இது என்ன பாஸ்டர், ஒரு விசுவாசி சாபத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டார். வார வாரம் சாபம் உடைக்கிற கூட்டம் நடக்குது, சாபத்தை நீக்கிற கூட்டம் நடக்குது, விசுவாசி சாபத்தில் வாழ முடியுமான்னு கேட்டார். ஒரு விசுவாசி சாபத்தில் வாழ முடியும், கட்டாயம் வாழ முடியும். ஆனால் விசுவாசி சபிக்கப்பட்டவனான்னு கேட்டால் சபிக்கப்பட்டவன் கிடையாது. அவன் சபிக்கப்பட்டவன் கிடையாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தீர்க்காய் சொல்லவன், அவன் சுகமானவன். அவன் சாபத்தில் வாழ முடியுமா? முடியும். வியாதியில் வாழ முடியும், தரித்திரத்தில் வாழ முடியும், தீர்க்காயுசு வாழ முடியாமல் சீக்கிரமாக சாக முடியும், சாபத்தில் பூமியில் வாழ முடியும். ஏன் வாழ முடியும் என்றால், இந்த உள்ள இருக்கிற ஜீவன் மனதில் ஆதிக்கம் செலுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒரு சாபம் தங்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம். ஒரு சாபம் தங்குதுன்னா சிம்பிள் மேட்ரு. ஒரு சாபம் ஒரு இடத்துல தங்குதுன்னா அதுக்கு என்ன இருக்கு? காரணம் இருக்கு. அந்த நீதிமொழி படிச்சு பாருங்க, மேலே கீழே எல்லா வசனத்திலையும் நடுவில் அந்த வசனம் இருக்கும். அடைக்கலான் குறியும் போட்டுட்டு கீழே இருக்கும் மூட மூட மூடன்னு இருக்கும். அந்த ஃபுல்லா எல்லா வசனத்தையும் படிச்சு பாருங்க, மூடன் மூடன் இருக்கும். மூடன் என்பவன் யார்? தேவனுடைய எண்ணங்களை தன்னுடைய எண்ணமாக மாற்றாதவன் மூடன். மூடன்னா அவன் படிக்காதவன், பிஹெச்டி பட்டம் வாங்காதவன் கிடையாது. நீங்க பிஹெச்டி படிச்சிருக்கலாம், டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், படிச்சு அப்படி திருப்பி எழுதியிருக்கலாம். நீங்க ஏபிசிடியை மாற்றி 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 எழுதி நீங்கள் எழுதலாம். நீங்கள் மூடனாக வாழ முடியும். மூடன் என்றால் தேவனுடைய எண்ணங்களை உங்களுடைய எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்றால், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகுத்தறிந்து அனுபவித்து வாழ முடியாது. மனம் புதிதாகிறதுனால சொல்கிறார் இல்லையா, கவனிச்சவாங்க. அது மெட்டமார்ஃபோங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. மெட்டமார்ஃபோங்கிற வேர்டு தான் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த மெட்டமார்ஃபோங்கிற வார்த்தை தான் மெட்டமார்பசிஸ்ங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரிஜினல் வார்த்தைங்கிறது கிரேக்க வார்த்தை மெட்டமார்ஃபோ. மெட்டமார்ஃபோ என்றால் ஒரு புழு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறக்கூடிய ப்ராசஸ். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அநேக மக்கள் இந்த மெட்டமார்பசிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து புது சிருஷ்டிப்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. புழு மாதிரி இருந்த நம்மை ஆண்டவர் வந்து வண்ணத்து பூச்சியாக மாற்றிட்டார். அதுக்கு அந்த படம்லாம் போடுறாங்க, நியூ கிரியேஷன் போட்டு அந்த படத்தை போடுறாங்க. நம்ம மனதின் புதுமையின் படம் போடுறோம் இல்லையா, அந்த படத்தை நியூ கிரியேஷனுக்கு சில போடுறாங்க. நியூ கிரியேஷன் அப்படி நடக்காது. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் சொன்ன மறு நிமிடமே அந்த இன்ஸ்டண்ட்டாக உங்களை ஆவி புதுமை அடைஞ்சிடும், தேவனை போலவே மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ராசஸ் கிடையாது, அந்த செகண்ட்ல நடந்துடும். ஆனால் மனம் புதிதாவது என்பது ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, ஒரு மறைவிடத்துக்குள்ள தான் நடக்குது. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. டோட்டலாக மூடி இருக்கும், ஒரு மறைவிடத்துக்குள்ள தான் நடக்குது. உள்ள போற புழு வந்து இந்த பூமிக்குரியது, பூமியிலேயே சுற்றி தெரிகிறது. புழு வந்து ஆகாயத்தில் பறக்காது. புழு பூமியில் போகும், அருவருப்பாக இருக்கும். அநேக நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் பூமிக்குரிய எண்ணமாக தான் இருக்கு. பூமியில் தான் உழண்டு கொண்டிருக்கிறது. சிந்திப்பது எண்ணுவது எல்லாம் இந்த பூமிக்குரிய சிந்தையும் எண்ணம் தான் இருக்கிறது. அதுக்குள்ள தேவனோட வார்த்தை, தேவனோட சித்தம் அப்படியே மூடிருச்சுன்னா கொஞ்ச நாள் வெடிச்சு வெளியே வரும்பொழுது ஆவிக்குரிய ஆளாக மாறிடுவீங்க. உங்களோட மனது இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் மனது வந்து ஆவி மண்டலத்தின் தொடர்பு கொள்ள முடியும், இந்த பூமிக்குரிய மண்டலத்தின் தொடர்பு கொள்ள முடியும். ஆவியின் சிந்தை மனதில் வந்து பகுத்தறிகிறது என்றால், இந்த பூமி மண்டலத்திலே உங்களால் தொடர்பு கொள்ள முடியும், ஆவிக்குரிய மண்டலத்தின் தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தையை கேட்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும். சர்ச்சுக்கு வார வாரம் வர்றதுனால மறுரூபம் ஏற்படாது. அவர் வார வாரம் சர்ச்சுக்கு தானே போகிறாரு, ஏன் இப்படி இருக்கிறாரு? வார வாரம் சர்ச்சுக்கு போனால் மாற்றம் வரும்னு பைபிளில் சொல்லவே இல்லை. வார வாரம் சர்ச்சுக்கு வந்து
சொல்றதை கேட்டு அந்த புத்தி உங்க புத்தியா மாறுச்சுன்னா வாழ்க்கையில மாற்றம் வரும். அப்துல் கலாம் படிச்ச ஸ்கூல்லையே ஒருத்தன் படிச்சு மாடு மேய்க்கலாம். அதே ஸ்கூல் தான், அதே ஸ்கூல்ல படிச்சு அப்துல் கலாம் வந்து சயின்டிஸ்டாக ஆகிட்டார். அதே ஸ்கூல்ல அவரு கூட ஒருத்தன் உட்காந்து மாடு மேய்க்கலாம். ஸ்கூலுக்கு போனதுனால கரெக்டர் ஆக முடியாது. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த சிந்தை உங்க சிந்தையாக மாறினா தான் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் நாலேஜ் ஹெவியாக இருக்கும். சொன்னாங்கன்னா அதை அம்மா அரண்டுருவோம். சங்கீதம் 50:2 சொல்லுது, ஏசியா 45:7 சொல்லுது, எரேமியா 32:10 சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 50:20 சொல்லுது. இது சொல்றேன். அவங்க சொன்னாங்கன்னா அது சொல்லுது, இது சொல்லுது, இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது. நமக்கு வந்து திகைப்பா இருக்கு. இப்படிலாம் சொல்லுதானே தெரியாது. சில நேரத்துக்கு இந்த வசனம்லாம் இருக்கானே தெரியாது. வசனம் தெரியும், புத்தி வந்து மட்டமான ஆளாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காதுங்க. வெளியே வந்தால் ஒரு சீர்கிற நல்ல பாம்பு மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். விஷம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. விஷம் நிறைந்தவர்களாய் கசப்பு நிறைந்த ஆட்களாக இருப்பாங்க. வசனம் தெரியுமா? எல்லா வசனம் தெரியும். எங்கேயே ஒரு உள்ளூரில் இருந்து எடுப்பான், ஆமோஸ்ல இருந்து ஒரு எடுத்து காமிப்பான். அப்படி அந்த வசனத்தை பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அவனுக்கு வசனம் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுமா? என்ன சிந்திக்கிறீர்கள் மட்டுமல்ல, எப்படி சிந்திக்கிறீர்கள் முக்கியம். சிந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, எப்படி சிந்திக்கிறீங்க. தேவனை குறித்து சிந்திக்கணும், அப்படித்தானே? தேவனை குறித்து எப்படி சிந்திக்கிறீங்க? சில மக்கள் தேவன் கேன்சர் கொடுப்பான்னு சிந்திக்கிறாங்க, வியாதியை கொடுப்பான்னு சிந்திக்கிறாங்க, தரித்திரத்தை கொடுப்பான்னு சிந்திக்கிறாங்க. தேவனை நாம் சுகமாக்குறவராக, ஆரோக்கியப்படுத்துகிறவராக, நம்மை வாழ வைக்கிறவராக சிந்திக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்க சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கிறீங்க? சர்ச்சை குறித்து ஒரு மாதிரி சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கிறீங்க முக்கியம். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுமா? மறுரூபம் உண்டாகணுமா? உண்டாக வேண்டுமென்றால் மனது எந்த அளவுக்கு தேவனுடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிரும். தெரிஞ்ச வசனம், பிரியமானவனே, அவன் ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்ந்து சுகமா தீர்க்காயுசோடு வாழலாம். வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும், மறு வர வேண்டும் என்றால் சில காரியங்கள் சொல்றேன். முதல் காரியம், ஒரு வாழ்க்கையில் தேவனோட வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும், மறுரூபம் ஏற்படணும். என் எண்ணங்கள்லாம் மாற்றம் அடையும் நினைக்கிறீங்களா? மறுரூபமானு நினைக்கிறீங்களா? அநேக மக்கள் நினைக்கல. சிலர் என்ன சொல்றாங்க, நான் மறுரூபம் ஆயிட்டேங்கிறாங்க. நான்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 50 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், இதுக்கு மேலேயே மறுரூபமானுங்கிறீங்க. அந்த 50 வருஷமா முட்டாளா இருந்திருக்கீங்க. ரொம்ப பேர் 50 வருஷம் முட்டாளா தாங்க இருக்காங்க. அவங்க தேவனை குறித்த அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள்லாம் ஒண்ணுமே இல்லை. மதியீனமா இருக்கிறதுனால 50 வருஷம் போனதுனால சாதனை கொடுக்க மாட்டாங்க. அறிவு, என் மனது புதிதாயிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் மாம்சமாகும். இன்ஸ்டன்ட் ஆயிருங்க. எந்த அளவுக்கு மனது அந்த காரியத்தில் புதுப்பிக்கப்பட்டு விட்டதோ நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி பட்டுன்னு வெளியே வந்துடும். சேனல் ஓப்பன் ஆயிருக்கும் அர்த்தம். வாசிப்போம். முதல் காரியம், தேவனோட வார்த்தை என்பது உங்க வாழ்க்கையில் பிரதானமான முக்கியமான இடத்துல இருக்கணும். தேவனோட வார்த்தை என்பது தேவனுடைய எண்ணம். தேவனோட ஒவ்வொரு வார்த்தையும் என்னது? என்னங்க, போன ஞாயிற்றுக்கிழமை தானங்க சொன்னேன், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய எண்ணங்கள். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் பேசுகிறார் என்றால் அது மொழி அல்ல. ஒரு ஆள் பேசுகிறது வந்து மொழி கிடையாது, அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டூல் அது மொழி என்பது. ஆங்கிலம் பேசலாம், உருது பேசலாம், எந்த லாங்குவேஜ்னாலும் பேசலாம். அந்த லாங்குவேஜ் எதுக்கு இருக்கிறது என்றால் உங்கள் எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு ஒரு லாங்குவேஜ். இப்போ சிலருக்கு வந்து பேச தெரியல, அவங்களும் தங்கள் எண்ணங்களை ஒரு மொழியின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அந்த இப்படி 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 சொல்றாங்களா, அது என்னது? அது ஒரு மொழிங்க. மொழின்னா பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு டூல் தான் லாங்குவேஜ். அப்ப தேவன் பேசுகிற ஒவ்வொன்றும் என்னது? தேவனுடைய எண்ணங்கள். உங்கள் எண்ணங்கள் மாற்றம் அடையணுமா? உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களைப் போல மாற வேண்டும் என்றால்
தேவனுடைய எண்ணங்களால் உங்கள் எண்ணங்கள் நிறைஞ்சு நிற்கணும். நிறைய நேரத்தில் நிறையலை. ஏன்னா நம்ம ஒரு பாதை போட்டுட்டோம், இப்படி போகணும் தான், இந்த வழியில் போகணும், பாதை போட்டு மேப்பு போட்டாச்சு. இப்போ சபைக்கு வரும்போது என்ன செய்கிறோம் என்றால், அந்த மேப்பை அழிச்சிட்டு புதிய மேப் போடுறோம். தேவனோட சித்தம் உங்களுக்கு தெரியணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறிய வேண்டுமா? வேறு வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். மனதுன்னு சொல்ற, மனதில் என்ன இருக்கு? என்னங்க மனதில் என்ன இருக்கிறது? அறிவாற்றல், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், உணர்வுகள். அறிவாற்றல், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், உணர்வுகள். எண்ணங்கள் ஃபுல்லா அறிவு. ஒவ்வொரு எண்ணம் என்னது? ஒரு அறிவு. ஒரு அறிவைத்தான் நாம் மொழியாக பேசுகிறோம். ஒன்றும் தெரியாம பேசுறீங்கன்னா உளறீங்க. என்ன நான் உளறேன்றாங்க இல்லையா? உளறேன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அதை குறித்த நாலேஜ் இல்லை. அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் என்பது ஒரு அறிவு. என்னுடைய அறிவு முழுக்கம் தேவனுடைய அறிவா இருக்கணும். எனக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் தேடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் அந்த அளவுக்கு நான் ஊறி போறேன் என்றால் தேவனோட சித்தம் மனதில் அடி பட்டு பட்டு பட்டுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காரியத்தை குறித்துங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கறனால வரும். அதே போல தேவ ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு திரும்ப 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 கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். யாக்கோபு தியானிக்கிறோம் இல்லையா? தியானிக்கிறதுனா தேவனோட வார்த்தையை மனதில் வைத்து அப்படியே சிந்திக்கிறது தான் மெடிடேஷன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் போதெல்லாம், தேவனோட வார்த்தை அப்படியே அப்படியே சிந்திக்கும் போதெல்லாம் ஒரு மனது புதுமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷனை குறித்து பேசுகிறது வேதம். 2 பேருமே விசுவாசி. வாசிங்களேன். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவன் என்றால் தேவன் சபிக்கலை. என்னுடைய எண்ணங்கள் முழுதும் மனிதன் மேலேயும், மனிதனுடைய எண்ணங்களாலும் மனித சிந்தைகளாலும் இந்த 5 புலன்களால் அவனுடைய எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிறான் என்றால் சரீரம், சரீரத்தின் எண்ணங்கள், சரீர சக்தி, அதை மட்டும்தான் நம்பியிருக்கா. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். 6ஆம் வசனம் சொல்லுகிறார், நன்மை வருகிறதை அவனை நோக்கி நன்மை வருகிறதா? கர்த்தர் நல்லவர், அவனுக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் இவன் நன்மை வருகிறத பார்க்கல. ஏன் பார்க்கல என்றால் இவனுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கல. என் வாழ்க்கையில் நன்மையை காண வேண்டும் என்றால் என் எண்ணங்கள் முழுதும் தேவனுடைய எண்ணங்களால் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறதோ அப்படிதான் நன்மை வருகிறது எனக்கு தெரியும். நன்மை வந்தாலும் நன்மை தெரியாது. எங்கள் ஏரியாவில் நிலநடுக்கம் நாங்கள் எங்களுக்கு தெரியலை. நானும் முடிச்சுதான் இருந்தேன், நோட்ஸ் தான் எழுதினேன். இப்போ 10 வீடு தட்டலாம் சத்தம் கேட்குது, வெடி சத்தம் கேட்குது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. டம்முட்டும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. நியூஸ் எல்லாம் போட்டிருக்கான் தென்றல் நகரில் நிலநடுக்கன்னு. எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. தீமை வருகிறதை காணவில்லை. தீமை வந்தது எங்களுக்கு எதுவுமே தெரியல, உணரவும் இல்லை, ஒன்றும் தெரியலை. வீடுலாம் ஆடலை, ஒன்றும் இல்லை. வீடு ஆடுதுனாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் டேபிளில் தான் உட்காந்துருந்தேன். நான் கிரமசிப்போம். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை புலர்ந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கின்றால் கர்த்தரை விசுவாசிப்பது. ஒரு மனிதனை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவருடைய எண்ணங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை குறித்த அறிவு எனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டைகளில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை தீமை வருது, சாபம் வருது, ஆனால் அவன் அதை
காணலை. ஏன் காணலை? அவன் எண்ணங்கள் முழுவதும் தேவனுடைய எண்ணங்கள்லாம் நிறைஞ்சு நிற்குதுங்க. சுகத்தை குறித்து நினைக்கிறான், நிறைவை குறித்து நினைக்கிறான், சம்பூர்ணத்தை குறித்து நினைக்கிறான், நல்வாழ்வை குறித்து நினைக்கிறான். எல்லாமே பூமியில் வருது. ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேன்றால் அவனுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இலை பச்சையா இருக்கும், வருத்தமின்றி மிஸ் பண்ணாம கனி கொடுத்துருவான். மிஸ்ஸே ஆகாது. சில நேரத்தில் சில மரங்கள் மிஸ் ஆயிருது. எங்கள் வீட்டில் 2 மாமரம் இருக்குது. அது என்னமே பேசி வச்சுருக்கான்னு தெரியல, நடும்போது பேசிட்டாங்களான்னு தெரியல. ஒரு மரம் காய்ச்சா அடுத்த மரம் காய்க்காது. ஓனர் தான், சொந்த மரம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கும். 4 வருஷமாக பார்க்குறேங்க, இந்த மரம் காய்ச்சா அந்த மரம் காய்க்காது. பேசி வச்சிருச்சான்னு தெரியல, ஷிஃப்ட் போட்டு காய்க்கிற மாதிரி காய்க்குதுங்க. இந்த மரம் அந்த மரத்தில் ஒரு 2 காய் கூட இருக்காதுங்க. இந்த மரத்தில் நல்லா காய்க்கும், அந்த மரத்தில் காய்க்கவே காய்க்காது. அந்த மரத்தில் கனி தப்பிடுது. ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய எண்ணங்களால் சிந்தைகளால் நிறைஞ்சிருந்தான்னா தப்பாமல் சீசனில் கனி கொடுத்துட்டே இருப்பான். ஏன்? எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை குறித்து சிந்திக்கிறான். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இருக்கு இல்லையா, கர்த்தரை எல்லாரும் நம்புறோன்னு சொன்னால் எல்லாருமே நம்புவோம். கர்த்தரை எல்லாருமே நம்புறீங்களா? ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதன் யார் என்பது இதே படத்தை சங்கீதம் 1 சொல்றார். சீக்கிரம் பேசுவேன், மெடிடேஷன் கொண்டு வருவேன். இதில் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் என்றால் கர்த்தருடைய எண்ணத்தை தன்னுடைய எண்ணமாக வைத்து அதை சிந்திக்கிற மனிதன் கர்த்தரை நம்புகிற மனிதன். கர்த்தரை நம்பாத மனிதன் கர்த்தருடைய எண்ணத்தை வெளியே தள்ளிட்டு தன்னுடைய எண்ணத்தையே சிந்திக்கிறவன் கர்த்தரை நம்பாத மனுஷன். சிலட்டெல்லாம் என்னதான் சொல்லுங்க, அந்த செவிடங்கையில் சங்கு ஊதுறன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொன்னாலும் அவங்க சொன்னதாங்க நிற்பாங்க. என்னன்னாலும் சொல்லு சரிமே, ஆனால் நான் செய்கிறதுபடி தான் வாழ்வேன். அவங்க யாரை நம்புகிறாங்கன்னா அவங்கள நம்புகிறாங்க, கர்த்தரை நம்புறது கிடையாது. கர்த்தரை என்னைக்கு நம்புகிறோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் மாற்றம், மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்குங்க. தேவன் பொய் சொல்லலை. ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க, விசுவாசிங்க. கேட்கறது மாத்திரமல்ல, தியானிங்க. தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை பேசுங்க. இதெல்லாம் மனது மாற்றம் அடைவதற்கு டூலுங்க. ஒரு காரியத்தை பேசினாதான் மனது மாற்றம் அடையும். கேட்கறதை குறித்து ஆண்டவர் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாரா? ஏன்? கேட்டோம்னா மனசுல போயிடும். மனசுல போனா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிச்சிடும். கண்ட நெகட்டிவான காரியங்கள், பிற்போக்கான காரியங்கள், நமக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை கேட்காதீங்க, அப்புறம் பேசாதீங்க. வேதத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். மனது புதிதாக இருக்கிறதெல்லாம் டூலுங்க. சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னா உங்களுக்கு உடன்படிக்கை தெரியணும். தீமோத்தேயுவிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சத்திய வசனத்தை சரியாக பகுத்து போதிக்கிறவனாக இருங்கிறார். சத்திய வசனத்தை பகுத்து போதி, டிவைட் பண்ணி போதி. பைபிள் இருக்குன்னு சொல்லி தலையில் அடிக்காத. பைபிள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. பைபிள் இருக்குன்னு சொல்லி என் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி அவனை நாசமாக்காத. ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாரு. பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு, நீ செஞ்ச தப்பிதங்கள் பிள்ளைகள் இடத்துல வருனாரு. சொன்னார் இல்லைங்க, பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வருனாரு. சொன்னார் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார்னே இருக்கு. அப்போ நீ உன் வாழ்க்கையில் சில கஷ்டம் வந்திருக்கு, துன்பம் வந்திருக்கும், உடனே என்ன சொல்லுவாங்க? நீ நல்லவன் தான், அவங்க அப்பா அம்மா ஏதாவது செஞ்சிருப்பாங்க, பொறுத்துட்டு போன்றுவாங்க. அப்ப சத்திய வசனத்தை டிவைட் பண்ணி உங்களால பார்க்க தெரியல. விசுவாசிக்கு சாபம் இருக்குன்னு வாதிக்கிற ஆட்கள் இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு சாபம் இல்லைன்னு சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு சாபம் இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவருக்குள்ள இருக்கான். அப்ப சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கணும். பகுத்து போதிக்கிறது மாத்திரமல்ல, முதல்ல வசனத்தை படிக்கணும், கேட்கணும், தியானிக்கணும், பேசணும், வசனத்தை டிவைட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான காரியம், கேட்ட வசனத்தின்படி நடக்கணும்.
கேட்ட வசனத்தின்படி நடக்கவில்லை என்றால் மாற்றம் வராதுங்க. பிரியாணி செய்வது எப்படி நான் சொல்லித்தரேன். பிரியாணி செய்வது எப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் செய்யும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். வெளியூருக்கு கார் ஓட்டி போகிறோம் இல்லையா, நீங்கள் கார் ஓட்டிட்டு போனால் தான் அந்த ரோடெல்லாம் உங்கள் மனதில் நிற்கும். நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் பக்கத்தில் 10 தடவை அந்த ரோட்டில் போங்க, உங்களுக்கு ரோட்டே தெரியாது. கோயம்புத்தூர்லாம் சில ரோட்டில் எனக்கு 10 முறை அதே ரோட்டில் கூட்டி போயிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு முறை நான் அதில் டிரைவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என் மனதில் அப்படி மேப்பு மாதிரி பதிஞ்சிடும். நான் சொன்னது புரியுதா இல்லைங்களாங்க? பக்கத்தில் உட்காந்துறதுனால உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரே ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன், 2வது தடவை கரெக்டாக தெரியும். சில வீட்டுக்கெலாம் விசிட்டிங் போயிருப்போம், அது சந்து முந்தாக இருக்கும். கரெக்டாக ஒரு தடவை ஓட்டிகிட்டு போயிட்டோம்னா கரெக்டாக வண்டி போய் நிப்பாட்டிடலாம். ஏனென்றால் உங்கள் மனதில் பதிஞ்சிடும். யாக்கோபு சொல்லுகிறார், திருவசனத்தை கேட்கிறவளா மாத்திரமல்ல அதன்படி வாசிங்களா. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வேணா உங்க மனசை நீங்க வஞ்சிச்சிருவீங்க. உங்களை உங்க ஆவியை வஞ்சிக்க முடியாது. ஆவி வஞ்சிக்க முடியாத நிலையில இருக்கும். யாரை வஞ்சிப்பீங்க? உங்க மனசையே நீங்க வஞ்சிச்சிருவீங்க. கேட்பீங்க, ஆனால் செய்கிறது வேற மாதிரி இருக்கும். கேட்டது ஒரு தகவல், செஞ்சது மூலமாக கொடுக்கப்பட்ட தகவல் வேற. இப்போ மனது என்ன செய்யப்படுகிறது? மனது வஞ்சிக்கப்படுகிறது. ஒரு காரியத்தை கேட்குறோமா, என்னங்க கேட்டோம்னா மாறணும். சர்ச்சுக்கு வர்றோமா, இரக்கம் காமிங்கன்னு சொல்கிறோமா, அன்பு காமிங்கன்னு சொல்கிறோமா, மன உருக்கம் காமிங்கன்னு சொல்கிறோம்னா, கேட்டோம்னா கேட்டதை அப்ளை பண்ணதென்றால் அப்போ தான் உங்கள் மனசு அதனுடைய பலனை வாழ்க்கையில் கொண்டு வரும். திருவசனத்தை கேட்கிறவளா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளா இருங்க. எந்த அளவுக்கு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவளா இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. வெளிப்படுத்தல் 1:3 அதான் சொல்லுதுங்க. வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி செய்கிறவன் பாக்கியவான். வசனத்தை கேட்கிறோம், கேட்கறது மட்டுமல்ல அந்த வசனத்தின்படி செய்கிறோம். சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையின் இருதயத்திலே வைத்தேன், டெபாசிட் பண்ணி வைத்தேங்கிறான். வசனத்தை உள்ள வச்சிட்டீங்கன்னா பாவமே செய்ய மாட்டேங்கன்னு சொல்லலை, ரொம்ப செய்ய மாட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். பொய் பேசுறது குறையும், பித்தலாட்டம் பண்ணுறது குறையும், புறங்கூறுகிறது குறையும். ஒரே நேரத்தில் குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். பாவம்னா அகால பாதாளத்துக்கு போயிடாதீங்க. போய் சொல்கிறது என்னது? பாவம். 8 மணி சர்ச்சுக்கு சொல்லிட்டு 8:05 வந்தால் என்னது? பாவம். அன்காடலிங்க. 8 மணி சர்ச்சுக்கு 8:05 வந்தால் அன்காடலி, காட்லி கிடையாது. நீங்கள் தவிர்க்க முடியாமல் வர்றது வேற, வேணுன்னே வந்தோம்னா அது என்னது? அன்காடலி. அன்காடலின்னு என்ன அர்த்தம்ங்க? தேவனை போல் இல்லாதவர்னு அர்த்தம். தேவன் ஃபங்க்சுவாலிட்டி, நீங்கள் ஃபங்க்சுவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தான். ஆனால் வசனத்தை கேட்க 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 என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் நீங்கள் காடலியாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. முதல் காரியம் மனது புதிதாகிறதுக்கு தேவனோட வார்த்தைக்கு முக்கியத்துவம். 2வது காரியம் பரிசுத்த ஆவியான உங்கள் மனதை மாற்றுறார். உங்கள் மனதை மாற்றுவது உங்களால் முடியாதுங்க, ஆவியானவரே மாற்றுகிறார். மனதின் மறுரூபத்தை கொண்டு வருகிறது யார்? ஆவியானவர் செய்கிறார். தீத்துல படிச்சோம் இல்லையா? பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்படுகிறதுனாலும், புதிதாக்கப்படுகிறது யார்? புதிதாக்கப்படுகிற செயலை செய்கிறது ஆவியானவர் செய்கிறார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார்னு சொல்லும் பொழுது 2வது வரியில் நடக்கிற காரியங்கள்லாம் அறிவிப்பார் இல்லை. புது சிருஷ்டிப்புல மீட்புல என்னெல்லாம் நடந்ததோ அதை உங்களுக்கு அறிவிப்பார்.
இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கல்வாரி சிலுவை நடக்க பொழுது, மீட்பு நடக்க பொழுது, இந்த மீட்பில் என்னென்னலாம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் ஆவியில என்னவா இருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு சொல்லுவார். ஆவியானுடைய பிரதானமான வேலை என்னங்க? ஆவியானுடைய பிரதானமான நம்பர் 1 பணி என்ன? மறுரூபமாக்க தான் செய்கிறார். எதன் மூலமா செய்கிறார்? வார்த்தையின் மூலமா செய்கிறார். 1 கொரிந்தியர் 1:12 சொல்கிறது, தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டதை அறியும்படிக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய சோல் பர்பஸ் என்ன? தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரோ, ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆவியானவர். ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறதல்ல, அது ஒரு பார்ட்டு. ஆனா ஆவியானுடைய பிரதானமான வேலை என்ன? சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாருங்கிறார்கள் இல்லையா? சத்திய ஆவியார் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்தியம் என்றால் என்ன? உங்களோட வார்த்தையே சத்தியம். நீங்க கவனிச்சுட்டு வரீங்களே, உங்களோட வார்த்தையே சத்தியம். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரோ, நீங்க யார், நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க எப்படி வாழ முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது யார்? ஆவியானவர். பிசாசு சொல்லுவா நீ தோல்விமா, நீ தோக்க பிறந்தவேமா. ஆண்டவர் சொல்லுவார் நீ ஜெயிக்க பிறந்தவன் பாரு. இது யார் சொல்றா? ஆவியான சொல்வார். பிசாசு சொல்லுவார் உனக்கு விமோச்சனமே கிடையாதுமா. ஆவியான சொல்லுவார் இவை எல்லாவற்றிலையும் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளப்படுகிற தேவனுக்கு சோத்திரம். ஆவியான சொல்லுவார். எந்த அளவுக்கு ஆவியானவர் சொல்லுவதற்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மனது மாற ஆரம்பிக்கும். எபிரேயர் 8 எடுங்க, கவனிங்க. ரொம்ப முக்கியமான காரியங்க நான் சொல்றதெல்லாம். இதன் அடிப்படையில் தான் மனது மாறும், தானா மாறாது. மனம் மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. எபிரேயர் 8:10, அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, எதில் வைத்து? மனசில் வச்சு அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் ஒரு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். புதிய உடன்படிக்கை பேசுகிறார். பழைய உடன்படிக்கை ஆண்டவர் கற்பலகை எழுதினார், கையில் கற்பலகை எழுதினார். புதிய உடன்படிக்கையை உங்களை மனதில் எழுதுறார். அவர் எழுதுறது யார்? ஆவியானவர் எழுதுறார். மீட்பில் என்ன நடந்தது, கல்வாரி ரத்தத்தின் மூலம் என்ன உண்டாயிருக்கிறது என்கிற சத்தியத்தை கேட்க 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 உங்க மனது அதனால் எழுதப்படுகிறது. எழுதப்படுகிறதா? மாற்றம் அடைகிறதாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு தேவனை குறித்து வேற மாதிரி கேட்டிருக்கீங்களா? மீட்பை குறித்து வேற மாதிரி அறிஞ்சிருக்கீங்களா? ஏன்னா கேட்க 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 ஆவியானவர் மீட்பை உங்க மனசுல எழுதுறார். நான் எழுதல, ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் அந்த பணியை செவையா செய்யும் பொழுது ஆவியில என்ன இருக்கிறதோ அதை மனதில் ஆவியானவர் எழுதுறார். மனதில் அழிக்க முடியாத அளவுக்கு எழுதப்பட்டு விட்டதென்றால் மனது மாற்றம் அடைஞ்சிடும். அதனால தான் வார்த்தை கேட்பது ரொம்ப முக்கியங்க. 3வது காரியம், முதல் காரியம் வார்த்தை, 2வது காரியம் அந்த வேலையை செய்வது ஆவியானவர் செய்கிறார். 3வது காரியம் ஜெபத்தின் மூலமாக மனம் புதிதாக்குறது. ஆனால் நிறைய மக்களுக்கு ஜெபத்தினாலேயே மனம் புதிதாகலை. ஜெபங்கிறது ஒரு டூல். ஜெபம் பண்ணும் பொழுது என் பிரச்சனையை பார்க்கல, என் பதிலை பார்க்குறேன். ஜெபம் என்பது என் பிரச்சனைகளையும் என் முறுமுறுப்புகளையும் என்னுடைய தோல்விகளையும் தேவனுக்கு அறிவிக்கிற இடம் கிடையாது. என்னுடைய பதிலை தேவனுக்கு அறிவிக்கிற இடம். ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று இருக்க என்ன அர்த்தம்? உனக்கு என்ன பதில் வேணும்னு கேட்கிறாரு. அவ ஜெபம் என்றால் என்ன? என் பதிலை சொல்லுவதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் அவருடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணமாக மாற்றி அந்த எண்ணத்தை தேவனுக்கு தெரிவிப்பது ஜெபம். ஜெபம் கவனிக்கிறீங்களா? ஜெபம் என்றால் நாமெல்லாம் ஒன்று கூடி அவருடைய மனதை மாற்றுவது கிடையாது.
மெஜாரிட்டி காமிச்சு அவரை மைனாரிட்டி கொண்டு வர்றது கிடையாது. இப்போ ஒரு கார் மாற்றலான் இருக்கேன், போய் ஒரு காரை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி கலரும் புக் பண்ணியாச்சு. இவங்களுக்கு 2 பசங்களுக்கு சிகப்பு கலர் பிடிக்குது. சிக்கிச்சி வீர்னு. எனக்கு போனால் நல்லா இருக்காது. ஏற்கனவே நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் நம்மளை ஏசி போட்டு போனாவே தப்பாக பேசுகிறாங்க. ஊழியக்கார் ஏசியில் போகிறாருன்னு. இதே அவன் தான் பெட்ரோல் வாங்கி டீசல் வாங்கி ஊற்றுறது மாதிரி. சிகப்பில் போனோம்னா அவன் ரொம்ப சகப்பாயிடுவான், வெறிச்சிருவாங்க. அதில் எனக்கு நம்ம இது இப்போ இருக்கிற கலர்லேயே அதே கலர் அதான் டீசெண்டாக தெரியும். அது புக் பண்ணியாச்சு. இவனுக்கு மூத்தவனுக்கு சிவப்பு கலர் பிடிக்கும், அது அவனுக்கு நேச்சராக கலர் பிடிக்கும். சின்னவனுக்கும் சிவப்பு கலர் பிடிச்சிட்டான். அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், நீங்களும் சிவப்பு கலர் பிடிக்குன்னு சொல்லிடுங்க. 3 பேர் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மெஜாரிட்டி ஆயிடுவாளாம். அவர் மைனாரிட்டி ஆயிடுவார். அவர் எண்ணம் எடுக்காது, நம்ம எண்ணம் தான் எடுபடும் சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்கிறாங்க. இது நாங்கள் மெஜாரிட்டி தான், ஆனால் அம்மா சிகப்பு இல்லாட்ட கூட அது மேட்ச் டை தான் ஆகுமே தவிர தோல்வி அடையாதுங்கிறான். 2க்கு 2. நீங்கள் என்ன மெஜாரிட்டியாக இருந்தாலும் என் எண்ணம் மாறாது. அதே போல தான் கர்த்தருடைய எண்ணமும். கர்த்தர் சில காரியங்களை சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் என்னதான் அழுது புரண்டாலும் அவருடைய எண்ணங்கள் மாறாது. நான் என்ன செய்யணும்? அவருடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணமாக மாற்றி நான் ஜெபிக்கும் போது பதில் வந்துடும். நான் சொன்னது பாருங்க, அதனால தான் ரொம்ப பேருக்கு பதில் வரலைங்க. 4வது காரியம், தேவனுக்கு எப்பப்பெல்லாம் நன்றி சொல்லுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் மனம் புதுமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் சொல்கிறீங்க இல்லையா? தேங்க்ஸ் சொல்லும் பொழுதெல்லாம் உங்கள் மனது நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கும். இன்றைக்கி மக்கள் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. முற்போக்குவாதிகள் கிடையாது, பிற்போக்குவாதி தான் எல்லாத்துக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சகலம்னா சகலம். ஒரு காரியம் நடந்தது தீமை, அது நல்லது கிடையாது. நம்முடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் உடைக்கிற காரியங்கள், வேதனைப்படுகிற காரியம், வெளியே சொல்ல முடியாத காரியம், அந்த அளவுக்கு லாஸு, வேதனை, மன கஷ்டம். அப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் இதிலையும் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று நினைச்சான்னா ஆண்டவரே நன்றியுமா. ஏன்னா அவனுடைய மனது புதிதாக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக்கப்படாத மனிதன் என்ன செய்வான்னா அதில் குறை சொல்லுவான், முறுமுறுப்பான், புறம் கூறுவான். ஆனால் தேவன் இதில் எனக்கு நன்மை செய்வார், ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், எனக்கு நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையின் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் நினைச்சான்னா நன்றி சொல்லுவான். எப்போ நன்றி சொல்லுவான்? மனது தேவனோட வார்த்தையினால் மாற்றம் அடைஞ்சா தான் நன்றி சொல்லுவான். சில மக்கள் உங்களை காயப்படுத்தியிருக்காங்களா? நிறையா. உங்க காயப்படுத்தின ஆட்களை மன்னிக்க வேண்டும் என்றால் கூட மனம் புதிதானாத்தான் மன்னிக்க முடியும். அவங்க செஞ்ச நினைவு காரியங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, மனசில் வருது பார்த்தீங்களா, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க, அந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க, இவ்வளோ வேதனை செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கும் போது வேதனை வருது பார்த்தீங்களா. வேதனை எப்படி வருகிறது? ஒரு எண்ணங்கள் மூலமாக அப்படியே வருது. நினைக்க மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், நான் நிறைவாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த தீமையை கூட கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்று எண்ணத்தை டப்புன்னு மாற்றிட்டோம்னா இப்போ எனக்கு காயம் இருக்காது. அவனை மன்னிக்கவும் செய்ய முடியும். இப்போ எனக்கு காயம் போயிடும், டோட்டலாக போயிடும். ஏன் காயம் போயிருச்சு என்றால் என்னுடைய மனது புதுமை அடையுது. அவன் செஞ்சதை நினைக்கல, கர்த்தர் இதுல எனக்கு நன்மை செய்வார் நினைக்கிற பார்த்தீங்களா. இப்போ எனக்கு மனசார ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வீங்க ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அதை எப்படி மன்னிக்க முடியும்? அதை எப்படி மறக்க முடியும்? அப்படின்னா உங்கள் மனசு இன்னும் புதுமை அடையவில்லை என்று அர்த்தம், மனம் புதிதாகவில்லை என்று அர்த்தம். நான் ரொம்ப பேரை மன்னிச்சிருக்கேங்க, மனசார மன்னிச்சிருக்கேங்க. அவங்க செஞ்ச காரியங்களாம் மனசில் வருது, வராமல் இல்லை, எனக்கு மூளையை கழட்டியாக வச்சுருக்கேன், அதெல்லாம் வருது. ஆனால் காயம் இல்லை. காயங்கிறது ஒரு துளி கிடையாது, அழுத்தம் இல்லை,
அதெல்லாம் நினைச்சும் போது ஆண்டவரே எல்லாம் மாற்றுவீங்க, மாறுதெல்லாம் அமைவீங்க அப்படின்னு டக்குன்னு என்ன வரும் பொழுது காயம் போயிடுது, ஸ்ட்ரெஸ் போயிடுதுங்க. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? ஒருவேளை நீ குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருக்கலாம். நன்றி சொல்கிறவன், ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவியை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரேம்மா. இல்லைங்களே, நல்ல மனைவி அப்படி இல்லையேங்க. இந்த தீமையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் அப்படி நினைச்சிங்கன்னா நன்றி சொல்லுவீங்க. இதுலேயும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவார், ஒரு மகிமையாக வாழ்க்கையை மாற்றுவார் நினைச்சிங்கன்னா நன்றி செலுத்துவீங்க. அது கணவனோ மனைவியோ. சிலர் சொல்கிறாங்க வேற மாதிரி, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தா இப்போ வர வர சரியில்லை. வந்ததுலேருந்து யாரோட வாழ்கிறாங்க? முதல்ல நல்லா தான் இருந்தா இப்போ வர வர சரியில்லை அப்படின்னா யாரோட வாழ்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. அப்படின்னா யாரும் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. உங்கள் எண்ணங்களை புதுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் இது நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் நினைச்சிங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்ஸ் எல்லாரும் சொல்ல முடியாதுங்க. சிலருக்கெல்லாம் கையை உயர்த்தி நன்றி சொல்ல மாட்டுக்காங்க. அப்படியே இடிச்ச புலி செல்வராஜ் மாதிரி நிற்பாங்க. அப்படியே அதுனா யாருன்னு கேட்காதுங்க, எனக்கும் தெரியாது. அப்படியே விரைச்சி அப்படியே நிற்பாங்க. அப்படியே அப்படின்னா உங்க மனது எதே ஒரு தீமையினாலும் பிற்போக்கான காரியங்களும் அப்படியே நிறைஞ்சி நிற்குது. அதுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், மறுரூபத்தை ஏற்படுத்துவார், ஒரு பதிலை கொண்டு வருவார். இந்த தீமையெல்லாம் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை மேலே போயிருங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா வராதுங்க. அது எண்ணங்கள் தான் உங்களை செயலாக மாற்றும். ஒவ்வொன்றுக்கும் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. 5வது காரியம், மனம் திரும்புதல் என்னைக்கு இருக்கிறதோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கும். மனம் திரும்புதல்னா என்ன? மனதை மாற்றி அமைப்பது. இப்படித்த நாள் இப்படி சிந்திச்சேன், இனிமே நான் இப்படி சிந்திக்க மாட்டேன், இனிமே நான் இப்படி சிந்திப்பேன். அப்படி என்னைக்கு மனம் திரும்புதலுக்குள்ளாக வருகிறீர்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஒத்தாசைகள் வரும். மனம் திரும்பணும்னா தாழ்மை இருந்தால் தாங்க மனம் திரும்ப முடியும். பெருமை உள்ளவனுக்கு மனம் திரும்பவே வராதுங்க. கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்குறான் இருக்கு இல்லையா? தாழ்மைகளும் என்ன? ஆண்டவரே இதை குறித்து நீங்க சொல்றீங்களா, இப்படி சொல்றீங்களா, இத்தனை நான் இப்படி நினைச்சிருக்கேன், அப்ப இது சரி இல்லையா, அதான் சரியா, சரி ஆண்டவரே நான் மனம் மாறிக்கிறேன். அப்படிப்பட்டவன் ஜெயிப்பான். சிலர் சொல்றாங்க, ஏன் ஒப்பீனியன் என்னன்னு தெரியுமாமாங்க. ஏன் ஒப்பீனியன் தான் எனக்கு இவ்வளவு தீமையை கொண்டு வந்திருக்கு, இதை ஓன் ஒப்பீனியன் வேறையா? ஏன் ஒப்பீனியனால தான் இவ்வளவு நாசமா போய் கிடக்கேன், இதுல ஓன் ஒப்பீனியன் இந்த குப்பையும் உள்ள சேர்க்கணுமா? உங்க ஒப்பீனியன் வேணாம், ஏன் ஒப்பீனியன் வேணாம், 2 பேர் ஒப்பீனியனை குப்பையில் போட்டுட்டு ஆண்டவரே உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாருங்க. எதுக்கு சொல்றாருங்க? நம்முடைய மனதை மாற்றுவதற்காக சொல்றாரு. இன்னொரு காரியம், உங்களை நேசிக்கிற ஆட்கள், உங்க இடத்துல அன்பு செலுத்துகிற ஆட்கள் சில காரியங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஏன் சொல்றாங்க? நீ கெட்டு போனா, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு தெரியாது என் கஷ்டம், அவனுக்கு என்ன தெரியும், அவன் சொல்லிட்டு போவான். போங்க. அதனால அவனுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கொடுத்தான் ஆசை. ஒன்று சொல்லப்படுகிறதா? சிறந்தாழ்த்தி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனம் திரும்புறேன்னு நினைச்சீங்கன்னா மனது மாற்றம் அடையும். ஒரு 5 நிமிஷம் ஏசி 55 வாங்க. எண்ணங்கள் உணர்வாக மாற ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா என்னவா மாறும்? உணர்வா மாறும். உணர்வா மாறிவிட்டதென்றால் செயலாக மாறும். செயலாக மாறிவிட்டதென்றால் அதனுடைய கனி உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிரும். என்னன்னா சும்மா கிடையாது. ஒரு எண்ணத்தை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுங்க. என்டர்டெயின் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? என்டர்டெயின் பண்றேன்னா என்னது? பொழுதுபோக்குறதுங்க. ரொம்ப பேருக்கு எந்த பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது. ஒரு ஓரமாக உட்காந்து அவங்களே பொழுதுபோக்குவாங்க. அவங்களுக்கு யாரும் தேவையில்லைங்க. அவங்களாம் முனிவர் மாதிரி அப்படியே உட்காந்து கடந்தது நடந்தது தீமைகள் எல்லாம் அப்படியே என்டர்டெயின் பண்ணுறது.
அப்புறம் என்னவா மாறும்? உணர்வா மாறும். உணர்வு உங்கள் சரீரத்தில் தெரிஞ்சிடும். அப்படியே முகம் சுரிஞ்சிரும், ஹெல்த்து போயிடும். எல்லாம் எண்ணங்கள்ங்க. தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணமாக மாறணுமா? அதை கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் சிந்திங்க. ஆண்டவரே இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது. 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்கிறாங்க இல்லையா? நீர் 1 மணி நேரம் ஜெபித்தாயா? 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் தமிழில் ஜெபிச்சு பாருங்க. என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்கள் இன்னைக்கு போயிருங்க. இப்போ தான் செல்ஃபோனு எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா? ரெக்கார்டை போட்டுருங்க. ரெக்கார்டை நல்லா வச்சுட்டு, ரெக்கார்டு இருக்குன்னு தெரியாமல் தமிழில் பண்ணுங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சோமாலியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா பிரதமர், துணை பிரதமர் எல்லாருக்கும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தை தாண்டாது. நீங்கள் உலகம் சுற்றி வந்துடுங்க. உலகம் சுற்றி வாலிபனா எல்லாம் சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தாண்டாது. இப்போ 1 மணி நேரம் நீ 1 மணி நேரம் பண்ணியானா திரும்பி என்ன செய்யணும்? ஊரில் இருக்க நாய், பேய், பூனை எல்லாத்தையும் திரும்பி வரணும். ரிப்பீட்டேஷன் வந்துருங்க. ஜெபத்தில் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாதுங்க. 1 மணி நேரம் பண்ணணுமா? பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஒரு வசனத்தை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சிந்திக்கிறீங்களா? அது ஜெபங்க. ஒரு வசனத்தை 1/2 மணி நேரம் சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, அப்படியே தனியாக உட்காந்து சிந்திக்கிறீங்களா? அது என்னது? ஜெபம். அது மெடிடேஷன், ஜெபங்க. அக்கா சிந்திச்சுட்டே இருந்துறாங்க. சிந்திக்க சொன்னார், ஜெபம் பண்ண வேணான்ட்டாரு. இப்படி ஓரமாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும். கடைசி ஒரு வசனம், ஏசி 55 முடிப்போம். நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் உள்ள இருந்தாங்க வருது, வெளியே இருந்தல்ல. மெட்டமார்பசிஸ் சொன்னோம் இல்லையா? அந்த புழுவுக்கு தேவையான கால் எங்கேருந்து வந்துச்சு? உள்ளேருந்து. அந்த அழகான ரெக்கை எங்கேருந்து வந்துச்சு? உள்ளேருந்து. அந்த எல்லாமே எங்கேருந்து வந்து உள்ளேருந்து தான் வந்துச்சு. நம்முடைய சுகம், நல்வாழ்வு, வெற்றி எல்லாம் வெளியேருந்து வராது, உள்ளேருந்து தான் வரும். வாசிப்போம். ஏசி 55. ஏசி 55 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீ எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, கவனமாய்ங்கிற வார்த்தையும் ஷமா, செவி கொடுத்துங்கிறதும் ஷமா. கேளுங்க, திருப்பி கேளுங்க. கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போ உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அல்ல நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 6ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்க தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப கடவன். எப்படி திரும்ப கடவன்? வழியையும் நினைவுகளையும். நினைவுகள் மாறிவிட்டதென்றால் வழிகள் மாறிடும். நினைவுகளை மாத்துங்க. நினைவுகளை மாத்திட்டா கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கன்னு அர்த்தம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும். இது ஃபுல்லா எதை பற்றி பேசுகிறார்னா, வாழ்க்கை சரியில்லை, வழிமுறை சரியில்லை, செயல்பாடுகள் சரியில்லை. ஏன் சரியில்லை? என்னுடைய வழிக்கு ஏற்ற மாதிரி உன் வழி வரல. ஏன் வரல? என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவாக வரல. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் மலையை போல பனியை போல மேல இருந்து வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையை உள்வாங்குறீங்க. வார்த்தை வந்ததனால மாற்றம் வராதுங்க, வார்த்தையை உள்வாங்கணும். நான் சொன்னது புரியுதா? வார்த்தை புரியுதா? மேலிருந்து வசனம் வருது, ஆனால் எல்லாருக்குமே வசனம் தங்குதான்னு கேட்டால் தங்கலை. இந்த செவக்காட்டு தர தெரியுமா? செவக்காட்டு தரல தண்ணி வந்துச்சுன்னா ஓடிடும், நிற்காது. சிலருடைய மனது வந்து செவக்காட்டு தர மாதிரி தான் இருக்கு. என்னதான் பேஞ்சாலும் குடு குடு குடுக்குன்னு ஓடிடுது.
வசனம் பேயணும், அந்த வசனத்தை அப்படி உள்வாங்கி பிடிச்சுக்கணும். அந்த களிமண் தரதுக்கு பார்த்தீங்களா, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறோங்க. அது அந்த இடத்துல படுகிறது சர்றன்னு முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் சொல்கிறாரு. இப்படியே கேட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா முள்செடியும் போயிடும். முள்செடினா சாபம் போயிடும். தேவதாரு விருட்சங்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். எப்போ எண்ணங்கள் மாற மாற வாழ்க்கை மாறிடும். என் வாழ்க்கை சரியில்லைங்க, எனக்கு பிடிக்கலைன்னா ஒன்றும் செய்ய வேணாம், எண்ணங்களை மாற்றிருங்க. அது ஒரு ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்குமா? ஒரு நாள் நடக்கிற காரியம் கிடையாது. மாறிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாக மாற்றம் ஏற்படும். அப்பொழுதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்த என்ன என்பதை உலகத்துக்கு காமிக்க முடியும். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. பிழைப்புக்கு அடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையின் அறிவுக்காக, மறுரூபத்திற்காக கண்டு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் இல்லை எண்ணங்கள்லாம் உடைய எண்ணங்களாக மாறட்டும். எங்கள் சிந்தைகள்லாம் உங்களுடைய சிந்தையாக மாறட்டும். எங்கள் வழிகளெல்லாம் உங்களுடைய வழிகளாக மாறட்டும். தேவனே, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதை சிந்தித்து உம்முடைய எண்ணங்களெல்லாம் எங்களுடைய எண்ணங்களாக மாற்றுவதற்கு உதவி செய்வீராக. உடைய வசனத்தின் பிரசித்தம் எங்களுக்கு வெளிச்சத்தை தரட்டும். வெளிச்சத்தின் மக்களாக எங்களை மாற்றி ஜெயத்தோடு வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனம் திரும்பு என்று தேவனே வார்த்தை சொல்லுகிறது போல மனதை மாற்றுகிறோம், எண்ணங்களை மாற்றுகிறோம், சிந்தைகளை மாற்றுகிறோம். உம்முடைய எண்ணங்களையும் உம்முடைய நினைவுகளையும் எங்களுடைய நினைவுகளாக எண்ணங்களாக மாற்றுகிறோம். அதற்கேற்ற பலனை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டுமே இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். பாடலை பாடுவோம். உம்மை போற்றி பாடினால் பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. உம்மை போற்றி பாடினால் பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. பாவத்தின் கட்டுக்கள் அறுந்ததன் வாழ்விலே, சாபத்தின் கட்டுக்கள் முறிந்ததன் வாழ்விலே. பாவத்தின் கட்டுக்கள் அறுந்ததன் வாழ்விலே, சாபத்தின் கட்டுக்கள் முறிந்ததன் வாழ்விலே. இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்தோஷமே, உம் சத்தத்தால் ஜீவன் பெற்ற பேரின்பமே. இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம் சத்தத்தால் ஜீவன் பெற்ற பேரின்பமே. என்னவென்று சொல்லுவேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இயேசுவின் இரக்கங்களை. என்னவென்று சொல்லுவேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இயேசுவின் இரக்கங்களை. உம்மை போற்றி பாடினால் பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. உம்மை போற்றி பாடினால் பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. என்னை முற்றும் ஜெயம் கொள்ள பேலன் தந்தீரே, என்னை முற்றும் மூடிய ரட்சிப்பேன் என்றீரே. என்னை முற்றும் ஜெயம் கொள்ள பேலன் தந்தீரே, என்னை முற்றும் மூடிய ரட்சிப்பேன் என்றீரே.
என்னை வேலப்படுத்தும் என் இயேசுவை கொண்டு ஏதையும் சாதிப்பதற்கு சாத்தியம் உண்டு. என்னை வேலப்படுத்தும் என் இயேசுவை கொண்டு ஏதையும் சாதிப்பதற்கு சாத்தியம் உண்டு. என்னவென்று சொல்லுவேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இயேசுவின் மகிமைகளை. என்னவென்று சொல்லுவேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இயேசுவின் மகிமைகளை. உம்மை போற்றி பாடினால் பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. உம்மை போற்றி பேரின்பம் உண்டாகுதே, உந்தன் நாமம் கூறினால் துன்பம் பறந்தோடுதே. பக்கத்தோட சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய எண்ணங்கள் மாற்றமடையும் போது, மறுவடையும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் பொழுது அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். ஆமென்.